நம்மளோட லைஃப்ல எப்பெல்லாம் ரொம்ப ஒரு லோன்லியா ஃபீல் பண்றோமோ, ரொம்ப கஷ்டப்படுறோமோ, எதையோ நினைச்சு பயப்படுறோமோ, ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்குதுன்னா we have to consider that what happened. அதை அப்படியே விடக்கூடாது. அது என்னன்னு நம்ம பார்க்கணும், அதை அனலைஸ் பண்ணணும். ஏன் இப்படி ஃபீல் பண்றோம், என்ன ஆச்சு, எதனால நம்ம இப்படி ஃபீல் பண்றோம்னு யோசிக்கணும். சம்திங் ஏதோ ஒரு மாதிரி குரூசியஸா இருக்கு, என்னோட இன்னர் செல்ஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கா, இல்லையே ஏதோ பேடா ஃபீல் பண்ணுது, என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணணும், என்னன்னு பார்க்கணும். அது என்னவா வேணா இருக்கலாம். யாராச்சும் உங்களை பத்தி மற்றவங்க கிட்ட தப்பா பேசியிருக்கலாம், அதை நீங்க கேட்டு இருக்கலாம். உங்க ஆஃபீஸ்லயோ இல்ல உங்க வீட்லயோ உங்களுக்கு வந்து யாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கலாம். நமக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையே இல்லாத விஷயத்தை நம்ம இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து பெருசா திங்க் பண்ணி அதை வந்து விடாம பிடிச்சிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சு ப்ராசஸ் பண்ணாம ஸ்பீக் அவுட் பண்ணணும். வெளியே சொன்னாதான் நமக்கு தெரியும், ஓ நம்ம இப்படி யோசிக்க